இப்ப குழந்தையோட ஹாபிட் ஃபார்மேஷனுக்கு குழந்தை காரணம் இல்ல, பேரண்ட்ஸோட ரியாக்ஷனை பொறுத்து தான் அது ஹாபிட்டா மாறுதா இல்ல அது அப்படியே மறந்துடுதா அப்படிங்கிறது இருக்கு. குழந்தைங்க அழுதா, அடம்புடிச்சா, ஆர்ப்பரிச்சா நாம ஒரு பொருளோ பொம்மையோ வாங்கி கொடுத்தோம்னா என்ன ஆகும்? நிறைய தடவை நீங்க குழந்தைங்களை கவனிச்சிருப்பீங்க. ஏதாவது ஒரு மளிகை கடையோ ஏதோ ஒரு சின்ன பெட்டி கடைக்கோ போறோம், சாக்லேட்டை கேட்டு அடம் பிடிக்கும். அப்படி நம்ம வாங்கி தரலைன்னா சில குழந்தைங்க அங்கேயே படுத்து உருளும், இல்ல நம்ம ரொம்ப கத்தும். நாமளும் ஐயோ எல்லாரும் இருக்காங்களே, அந்த குழந்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம வாங்கி கொடுப்போம். ஆமா தானே? அப்ப என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? அந்த பழக்கம் குழந்தைக்கு மறுபடியும் ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். திருப்பி திருப்பி அது பண்ணும். எது வரைக்கும் பண்ணுனா, அழுகிறது, அடம்பிடிக்கிறது, கத்துறது அதோட ஹாபிட்டா மாறுற வரைக்கும் திருப்பி திருப்பி பண்ணும். நீங்க எப்பயுமே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, ரியாக்ட் பண்ணாதீங்க. அடம்பிடிச்சா, அழுதா வாங்கி கொடுக்காதீங்க. யூ செட் யுவர் நேச்சுரல் பவுண்டரிஸ். இதுதான் அம்மா இது வாங்கி தர மாட்டேன், இது உனக்கு நல்லது இல்ல, அவ்வளவுதான். அந்த ஃபர்ம் சென்டென்ஸோட நிப்பாட்டிருங்க. ரூடாவும் இருக்காதீங்க, சாஃப்டாவும் இருக்காதீங்க. ரெண்டுமே